ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா பிசிசிஐ ஐபிஎலோட ஃபைனல் செமிஃபைனல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபைனல் பாத்தீங்கன்னா சேப்பாக்கு, குவாலிஃபயர் 2 சேப்பாக் ஸ்டேடியம். தலதோனி போன வருஷம் என்ன சொன்னாரு, சேப்பாக்கில் தான் ரிட்டையர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பிசிசிஐ ஃபைனல்லாம் அங்க போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த சீசனோட தலதோனி ரிட்டையர் ஆயிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு guys. அதெல்லாம் என்ன, அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அதெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தின மீம்ஸ், அப்புறம் இன்னும் சில சிஎஸ்கே மீம்ஸ்லாம் பார்த்து எனக்கு என்ஜாய் பண்ணுவாங்க guys. இதுதான் உலகத்திலே சிறந்த டைம் கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். ஐபிஎல் குவாலிஃபயர்ஸ், எலிமினேட்டர்ஸ் அண்ட் ஃபைனல் வென்யூலாம் பாத்தீங்கன்னா ஃபைனல் சேப்பாக் ஸ்டேடியம் நடக்குதாமா. எப்படி டிக்கெட் கிடைக்காது, அது தெரிஞ்ச விஷயம் தான். குவாலிஃபயர் 1 நரேந்திர மோடி ஸ்டேடியம், எலிமினேட்டருக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம், குவாலிஃபயர் 2 சேப்பாக் ஸ்டேடியம். அதுக்கு வேணா டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே விளையாடாது, சிஎஸ்கே தான் ஸ்ட்ரைட்டா ஃபைனலுக்கு போயிருமே. சோ தலதோனியோட லாஸ்ட் சீசனா இருக்கிற வாய்ப்பு இருக்கு guys. இப்படி பண்ணிட்டாங்களே, தலதோனி நியூ ரோல் ஹிண்ட் கொடுத்திருக்காரு. இப்பதான் எல்லாம் புரியுது guys. சீன் செட் அகமதாபாத் டுநைட். ஆமா, ஹர்திக் பாண்டியா ஜிடிக்கு எதிராக ஆட போறாரு. ஜிடி பிளேயர்ஸ் சும்மா கட்டுக்குள்ள இருக்காங்க. ஏமாத்திட்டாடா ஓடுற இரு, அவனுக்கு வச்சு செய்யறோன்ட்டு. மோஸ்ட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கேகேஆர் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் 14 டைம், அப்புறம் சுனில் நரேன் 12. நேத்து காட்டடி அடிச்சாரு ரசல், சும்மா அசால்ட்டா கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு தானே ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. மும்பைக்கும் குஜராத்துக்கும் தானே, இல்ல ரோஹித்துக்கும் பாண்டியாக்கும். ஆமா, டீமுக்குள்ளே சண்டை போடுற ஒரே டீம் மும்பை இந்தியன்ஸ் தான்டா. ஒன் ஃபேமிலி. ஆமா, ரொம்ப பேடான ஃபேமிலியா இருக்கு. லாஸ்ட் நைட் தோனி, தீபக் சஹர்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சுமோல் பாய்ஸ் சத்தியம் தியேட்டர்ல பாத்திருக்காங்க. அதோட இன்னும் சில சிஎஸ்கே ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களாமா. ஓடு தல தோனியை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித டீம் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அந்த மாதிரி சிஎஸ்கே சாட்னர் பாருங்க, கடைசி 5 ஐபிஎல் 77 மேட்ச் டீம் விளையாண்டுருக்கு. அதுல 15 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. கம்மியான அப்பியரன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஆமா, எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனே, லெஃப்ட் ஹேண்ட் பவுலரா இருக்காங்க. ஜடேஜா, ரச்சின் மாதிரி. அதனால இவருக்கு வாய்ப்பு கம்மியா தான் கிடைக்குது. கோபிநாத்தின் கமெண்ட்ரி பாக்ஸ், எஸ்ஆர்ஹெச்சா ஹெச்ஆர்எஸ்ஆ கோபிநாத் ஃபேன்ஸ் ஆஹா இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. பேசாம என்னைய கமெண்ட்ரியில விட்டுருந்தா அடிச்சு துவச்சிருப்பேன் கமெண்ட்ரிய. யாராருக்கோ சான்ஸ் கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. வாட் இஃப் பத்தினா கெட் சான்ஸ் இன் சிஎஸ்கே 11. முஸ்டபிசூர் இன் பெஞ்ச். நாகனின் கமெண்ட்ஸ் பாக்ஸ், சும்மா விடுவாங்களா பங்களாதேஷ் ஃபேன்ஸ், கழுவி ஊத்திடுவாங்க. அதனால அதுக்கு பயந்துட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் தான். ஹோப்ஃபுல்லி மை லாஸ்ட் T20 will be சென்னை சேஸ் எம்எஸ் தோனி. சேப்பாக் is set to host ஐபிஎல் 2024 ஃபைனல். ஃபேன்ஸ் ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் இட். ஆமா, தலதோனிக்காக ஐபிஎல் ஃபைனல் சென்னையில வச்சிருக்காங்க பாருங்களேன், வேற மாதிரி. சோ ரிட்டையர்மெண்ட் கன்ஃபார்ம் தான் போலியே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசை கல்லாக்கிக்கோங்க, என்ன வேணா நடக்கலாம் இந்த சீசன் எண்ட்ல. ஜெர்சில பண்ற போக்கஸ கொஞ்சம் கேம்ல பண்ணுங்க ப்ரோ. ஆஹா, ஆர்சிபி கலாச்சி விட்டாங்களே. போன மேட்ச் வேற நான் ஆர்சிபி பத்தி விளையாண்டதை சொன்னதுக்கே நான் கலாச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. என்னையா அது, அவங்க கேம பத்தி பேசினாவே ட்ரால்னா அப்படி அவங்க விளையாடுறாங்கன்னு தானே அர்த்தம். நல்லா விளையாண்டா எதுக்கு ட்ரால் பண்றாங்க. நாகனி அவனை கட்டி ஷூ அப்படின்னு சொல்லிட்டு நாகனியை வச்சு கடிக்க வச்சுட்டாங்க ஆர்சிபி. ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஆர்சிபி கம்பேக் கொடுக்கறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆனா கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஹிட்டு ஃபேன்ஸ், ரோஹித் பவுலர்ஸ பொழக்கணும், மும்பை இந்தியன்ஸ் தோக்கணும். ஆமா, ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிக்கணும், மும்பை தோக்கணும். அப்பதான் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி எவ்வளவு கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரியும்ட்டு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா தான் சும்மா அபியூஸ் பண்ணுவார் ரோஹித் சர்மாவை. ரோஹித் சர்மா நல்ல பிள்ளையா போயிருவாரு. ஸ்டாக் நேத்து வாங்கின அடியில நெக்ஸ்ட் மேட்ச்ல மொத்த வெறியும் காட்டுறா. மீன்வே ஆர்சிபி கூட அடுத்த மேட்ச் ஆர்சிபியா பொழந்துருவாங்களோ பாப்போம். கம்மிங் ஃப்ரைடே ஆர்சிபி ஃபேஸ் கேகேஆர் சின்ன சேமி ஸ்டேடியம். சரியான ஃபேஸ் ஆஃப். கேகேஆர் பிளேயர்ஸ்லாம் ஃபுல் அக்ரெஷன்ல இருக்காங்க. கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல. சும்மா 100% 200% ஃபைன் பறக்க போகுது மேட்ச்ல. சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா தான் வேர்ல்டு கப்புக்காக எல்லா டீம்ல இருந்தும் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவாரு. அதனால அவர் கேப்டனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 10 டீமுக்கும் அவர் தான்டா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லியிருக்காரு. சூப்பர் சின்னத்துல. ஃபிஷ் பாத்தீங்கன்னா மொதல் ஐபிஎல் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச், சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறமும் மேன் ஆஃப் தி மேட்ச், அது செகண்ட் மேன் ஆஃப் தி மேட்ச். ஓகே, அவருக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. பத்திரனா பாத்தீங்கன்னா பிளைட் பிடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டாரு. குட்டி மலிங்க பேக்கடா, இனி கவலையே இல்ல சிஎஸ்கே டெத் பவுலிங்க்கு. மை மேன் கேப்டன் சுரேஷ் டிஃபீட்டட் தி வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன். எப்படி பேட் கமிங்ஸே அடிச்சு துவச்சிட்டார்ல. கான்ட்ராக்டேவா கேன்சல் பண்றீங்க, எப்படி வேர்ல்டு கப் கேப்டனையே போட்டாச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு சுரேஷ் ஐயர். பேசாம அவரே ஃபியூச்சர் கேப்டனா இந்தியாக்கே போடலாம். நம்ம இங்க பாலிடிக்ஸ்னால தூக்கி விட்டாங்க. காட்ஜிலா விசஸ் காங் மாதிரி தான் நேத்து மேட்ச் இருந்துச்சு. கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும். அந்த சைடு ரஸ்ல, இந்த சைடு கால்சன். வேற மாதிரி மேட்ச். ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட்ஸ் டுமாரோ at 7 PM. கால் மீ கேப்டன், எஸ் கேப்டன், நோ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க போய் முடியுமோ. ஆமா, ஃப்ராட்ரா இவனை எதுக்குடா இவ்வளவு காசு கொடுத்து எடுத்த? ஹலோ, இது ஒன்னும் நீங்க சும்மா தரல. நான் 9 வருஷமா ஐபிஎல் விளையாடாம இருந்ததுக்கு வெயிட்டிங் சார்ஜ். கம்பீர், ஷாருக்கான் ஸ்டாக். ஆஹா, வெயிட்டிங் சார்ஜ்னு சொல்லிட்டு ஸ்டாக் மொத்த பணத்தையும் தூக்கிட்டாருப்பா. ஆதினா காசிமேடு ஆதி. சுனில் நரேன் பாருங்க, 4 ஓவர்ல 19 ரன் தான் கொடுத்தாரு. 200 ரன் கேம்ல ஒரு 4 கூட கொடுக்கல guys. இவர்னாலதான் ஜெயிச்சாங்க கேகேஆர். ஸ்டாக் என்னையாடா கூட்டிட்டு வந்து வெளுக்குறீங்க, உங்களை வேர்ல்டு கப்ல பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா விளையாட போகுது மட்டும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஐபிஎலுக்கு ஒண்ணும் பண்றது இல்ல. இதே வேர்ல்டு கப் ஃபைனலா இருந்திருந்தா 6 அடிச்சிருப்பேன் லாஸ்ட் பால்ல. ஆமா, பேட் கமிங்ஸ் கடைசி பால் அடிக்க முடியல, அதனாலயும் தோத்துட்டாங்க. ஆஸ்திரேலியாக்குனா பொழந்திருப்பாங்க. இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே இப்படிதான், அவங்க நாட்டுக்கு மட்டும் தான் நல்லா விளையாடுறது. நேத்து மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆனாரு பாத்தீங்கல்ல. அந்த ராணா பவுலர்
33 ரன் டிஃபெண்ட் பண்ணாரு. ஆனா ஸ்டாக் 26 ரன் கொடுக்குறாரு. ஒரு சின்ன பையன் எவ்வளவு அழகா டிஃபெண்ட் பண்றான். உனக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியாது, இத்தனை வருஷம் அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கோடி வாங்கி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு. கால்சனு 5.25 கோடி, ஸ்டாக் 24.25 கோடி. ஆனா ரிசல்ட் 6 பொழந்துட்டார்ல கால்சனு. இந்த பவுலர்ஸ்க்கு எச்சு காசு கொடுக்கறத எப்பதான் நிறுத்த போறாங்களோ தெரியல. யார் சாரி துஷார், வி ஓன் யூ அப்பாலஜி, யூ ஆர் ஸ்டில் பெட்டர். ஆமா, இதுக்கு தேஷ்பாண்டியே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாக்கு. ட்ரே ரசல், தேஷ்பாண்டே, ஆமா தேஷ்பாண்டே மட்டும் கிடைச்சாரு பொழந்துருவாரு. தேஷ்பாண்டியை ஒளிச்சு வச்சிருங்க கேகேஆர் மேட்ச் கூட. ஒன் ஃபேமிலி வந்துருச்சு இல்ல, செக்கச்சு வந்த வான மாதிரி ஃபுல் சண்டை. கடைசியா அர்ஜுன் டெண்டுல்கர் எல்லாத்தையும் போட்டு கேப்டன் ஆயிடுவாரோ பாப்போம். ப்ரோ லுக்ஸ் லைக் பென்ஜின் மாலிகுல். ஆஹா, ஹேர் ஸ்டைல காமெடி பண்ணி வச்சிட்டாங்க. அவரே பாவம் ஃபீல் பண்ணி உட்காந்து இருக்காரு கான்ட்ராக்ட்லன்ட்டு. இப்படி பண்றீங்களே. 46 crore ஃபார் 1 wicket அண்ட் எக்கனாமி ஆஃப் 13. அண்டா 41 கோடி கொடுத்து ஒரு விக்கெட்டாடா எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல்ல. இவன் மட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கறக்காகவே விளையாடுவான். எம்ஐஏ பண்டக்கோளாறு உள்ள லூசு பையங்க இவன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்க தான் போறாங்க எம்ஐஏ. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில ஜெயிச்சிருவாங்களோ பாப்போம். ஐபிஎல் நியூ ரூல் பாத்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர் போட்டுக்கலாமா. அதர் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா இதை தாண்டா எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு 2 6 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பொழக்க போறாரு இந்த ஐபிஎல்ல. மிச்சல் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆர், ஃபிஷோட பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே. மிச்சல் ஸ்டாக் மாதிரி இருந்துச்சுல, பர்ஃபார்மன்ஸ்னா இப்படி இருக்கணும் ஸ்டாக், பார்த்து கத்துக்கோங்க. ஹர்ஷித் ராணா சும்மா இல்லாம கிஸ் கொடுக்குறேன்னு சென்ட் ஆஃப்ல கொடுத்து வச்சாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா 60% மேட்ச் ஃபீஸ்ல ஃபைன் போட்டு விட்டாங்க. கம்பீர் சொல்லுவாரு, விட்ரா இந்த மாதிரி பல ஃபைனை நம்ம பார்ப்போம், இது சாதாரணம் தான். ஆர்சிபிக்கு எதிராக இதே மாதிரி அக்ரஷனை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. முக்கியமா கோலி விக்கெட் எடுத்து கிஸ் கொடு அப்படின்றாரு. என்ன நடக்க போதோ தெரியல. பும்ரா டீப் ஃபைன் லெக்கு போ, நீ சொல்லி போகணும்னு அவசியம் இல்ல, கேப்டன் சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா கிண்டல் பண்றாரு. ரோஹித் சர்மா சொன்னாதான்டா நான் போவேன் அப்படிங்குவாரு. இது எங்க போய் முடியுமோ. இதாண்டா பீக் ஐபிஎல் சொல்லிட்டு சரியான மேட்ச். நல்லா க்ளோஸா போய் ஜெயிக்கிற மாதிரி போய் தோத்துட்டாங்க எஸ்ஆர்எச். அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஹென்ரி கால்சன் இல்ல, காட்டடி கால்சன். ஆமா, அட்டி சும்மா சர்ரா வெட்டியா இருந்துச்சு. ஆனா ஜெயிக்க தான் முடியல. சவுத் ஆப்பிரிக்கன்னாவே சோக்கு தானே. ஆண்ட்ரூ ரசல் 64 ரன் 25 பால்ல 2 விக்கெட் வேற எடுத்துட்டாரு. ஆல் ரவுண்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. காலையில சிந்தாக்கா கிஸ், ஈவினிங் ராணாவோட கிஸ். ஒன்னு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, இன்னொன்னு 60% ஃபைனா போட்டு விட்டாங்க. காவியமாறன் ரியாக்ஷன் பாருங்க. 19.1 ஓவர்ல ஜெயிக்க போறோம்னு சந்தோஷமா இருந்தாங்க. ஃபைனல்ல எப்பவும் போல சோகமாயி தோத்து போயிட்டாங்க. இது எப்பவுமே நடக்கிறது தானே. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் 50 யாரு, சுட்டி குழந்தை சாம் கரன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு ஜெயிக்க வச்சிட்டாரு மேட்ச. என்ன பாஸ் ஆட்டிடியூட்லாம் காட்டிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க ஆவேஸ், அதானே என்ன பழக்கம்னா அது. இன்னும் ஆட்டிடியூட் காட்டு இல்ல பர்ஃபார்ம் பண்ணு, ரெண்டையும் சேர்த்து பண்ணாதேங்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டீம் ஜெயிச்சிட்டோம்ல, அதான் மேட்ரு. 24 crore ஸ்கேமர் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணனாலதான் ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்குவானுங்க. காட்டடி கால்சனு 8 6 பாவபாய்த்த காட்டிட்டான் பாருமா. நான் அடிச்ச எல்லாமே 6 தான்டா, நான் அடிச்ச 8மே 6 தான் அப்படிங்கிற மாதிரி பொழக்கிறாரு. இவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க எல்லா டீமும். காவியா மாறன் டியூரிங் SA20 சிரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. ஐபிஎல் தான் சோகமாயிட்டாங்க. ஐபிஎலுக்கு இவங்களுக்கு ஒரு ராசியே இல்ல போல. நிறையனோட ஓவர் பாருங்க, 1-0-0 1-2-2-0 விக்கெட். ஒரு பவுண்டரி கூட கன்சிடர் பண்ணல. வேற மாதிரி சுனில் நரேன். என்னடா அது, வெஸ்ட் இண்டீஸ்ல ஃபார்முக்கு வராங்க. ஒருவேளை T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருவாங்களோ, கேர்ஃபுல்லா இருக்கணும். நடராஜன் மட்டும் பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தாரு. 4 ஓவர்ல 32 ரன். பல ராஜாக்களை பார்த்தாச்சுரா, இவன் கத்தி ரொம்ப கூறாச்சுரான்ட்டு யாக்கரா இறக்குனார்ல வேற மாதிரி. புவியோட ஃபர்ஸ்ட் நோபால் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. ஆமா காய்ஸ், பாவம் அவரே பிரஷர் ஆயிட்டாரு. வேஸ்ட்னே எல்லாரும் கழட்டி விட்ட ஒருத்தனை கொண்டு வந்து ஸ்டாரா மாத்துறதுல சிஎஸ்கே தாண்டா எக்ஸ்பர்ட். பிஸ் அண்டர் தோனி சும்மா வேற மாதிரி மிச்சல் ஸ்டாக் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிஸ். யங்கர் சன் ஆஃப் ஃபேமிலி ஜாலியா இருக்கான், எல்டர் சன் ஆஃப் ஃபேமிலி பொறுப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி ஏதோ ஃபிளைட் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ பைலட்டாட்டா போட்டுருந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்டா என்னன்னே தெரியல. சிந்தாக்கா வந்தாங்கல்ல, 49 years old ஸ்டில் பிரேக்கிங் ஹார்ட் சி அப்படிங்கிறாங்க. பஞ்சாப்னாவே சிந்தாக்காக்காக தான் எல்லாரும் பாக்குறது. ஹாப்பியஸ்ட் பர்சன் ரைட் நவ். நம்ம ஆளு வந்து கேப்டன் ஆயிட்டா நம்மளுக்கு ஜாலி தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தம்பி கேப்டன் ஆக்கிட்டா கரெக்டா இருக்கும் ஒன் ஃபேமிலி. எழுது 2024 ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் வின் சிஎஸ்கே பேரு எழுது. ஃபர்ஸ்ட் வின் லாஸ்ட் வின் எல்லா வின்னும் சிஎஸ்கே தான்டா. கப் எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன். சிஎஸ்கே அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. பாப்போம். இட் வாஸ் கிரேட் நைட். தேங்க்யூ ரகுமான். ரகுமான் நன்றிங்கிறாரு. ஏங்க பாய், நாங்க பின்னாடி இருக்க பிஸுக்கு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அபிஷேக் பூரால் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல 25 ரன் அடிச்சு பொழந்துட்டாரு. வேற யார் ஓவர்ல, ஹர்ஷல் பட்டேல் ஓவர்ல தான். அவருக்கும் லாஸ்ட் ஓவருக்கும் ராசியே இல்ல. ஃபேன்ஸ் நாகராஜன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிஷோட என்ட்ரிக்கு இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வீசை எடுத்தா ரச்சின் ரவீந்திரா, வீச வச்சா ரவீந்திர ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற மாதிரி. டாக்டர் ரெகுலர் கஸ்டமர் பார்த்து பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டாங்க ஆர்சிபி கம்பேக் கொடுத்தான்னு பார்ப்போம். கிரிக்கெட்டோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ரி கூப்பிடுறீங்க. இவ்வளவு வருஷமா வீடியோ போடுறேனே, என்ன எவனாச்சும் கூப்பிடுறானான்னு பாருங்க. நல்லதுக்கு காலமே இல்லடா. ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா டியூரிங் கேஷுவல் மீட் அண்ட் கிரீட் லைக். ஹர்திக் பாண்டியா, ஐ ஆம் கேப்டன் ஆஃப் எம்ஐ. ரோஹித் சர்மா சொல்லுவாரு, ஐ ஆம் ஆல்சோ கேப்டன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. கேப்டன்சி இல்லைனாலும் ரோஹித் சர்மா என்றும் கேப்டனே, அதை மறந்துடாதீங்க. ஹர்ஷல் 20th ஓவர் சும்மா பொழந்துட்டாரு பாவம் ஹர்ஷல்.
அதிக 6 டெத் ஓவர்ல கொடுத்தது பாத்தீங்கன்னா அர்ஷல் தான் 23 6. அடுத்தது தான் ஸ்டாயினிஸ் 8. அவருக்கு ராசியே இல்ல. இஷாந்த் சர்மா டுக்கு விக்கெட் ஆஃப் தவான் பேஸ்டோ அட் 1 ஓவர். டிசி ஃபேன்ஸ் இப்பதான்டா நம்ம இன்னிங்ஸ்ல ஒரு ஒளி தெரியுது. இஷாந்த் சர்மா இன்ஜுரி இருந்து நெக்ஸ்ட் ஓவர் இந்த ஃபீல்டு இன்ஜுரி போச்சா? என்னடா இது டெல்லியில விளையாண்டாவே இன்ஜுரி ஆயிரும் போல. டெல்லியும் வீக்கஸ்ட் டீமா தான் தெரியுது. பத்திர்னா பேக் என்ன பண்ணலாம்? தீக்ஷனாவை டிராப் பண்ணிட்டு பத்திர்னா ஃபிஷ் காம்போ ட்ரை பண்ணலாமா? ஆமா, அது கூட நல்ல காம்போ தான். சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. ஐபிஎல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு மேல பாய்ஸ் ரீமிக்ஸ் இதுவும் நல்லா தான் இருக்கு. யாரு குழிக்குள்ள விழுவா? ஹர்திக் பாண்டியா விழுந்துட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்பைட் இஸ் பேக் ஆஃப்டர் 454 டேஸ். ஆமா, ரிஷப் பண்ட் கடைசியா பேக் ஆயிட்டாரு guys. டிசிக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் இது மட்டும் தான். லோக்கி பாத்தீங்கன்னா சுதியசன் கூட சென்னை மேட்ச் பார்க்க வந்திருக்காரு. என்னடா லோக்கி பண்ணிட்டு இருக்க? அந்த இனிமேல் அந்த பாட்டுக்கு ப்ரொமோஷனா என்னன்னே தெரியல. ஒரே மர்மமா இருக்கு. பண்ட் லீச் லயன் நாயகன் மீண்டும் வரான். பவுலர்ஸ் மத்தியில் பயம் தானே. அந்த மாதிரி பயம் பரவி இருக்கும் இந்நேரம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 11 கோடி பேர் வியூவர்ஸ் பார்த்திருக்காங்க ஜியோ சினிமால. 51% இன்க்ரீஸ்ங்கறாங்க. ஆனா இந்த ஜியோ சினிமா நம்பவே முடியாது guys. இந்தியா ஆப்கானிஸ்தான் டெட் ரப்பர் மேட்ச்க்குலாம் 30 கோடி பேர் பார்த்தாங்கன்னு வந்துச்சு. எதை நம்புறதுனே தெரியல தாசனா. அந்த மாதிரி இருக்கு. நாங்க வேணா ஐபிஎல் கமிட்டி கிட்ட சொல்லி ஐபிஎல் ஐயோ எலிஸ் பெரிஸ் ஆட வைக்க சொல்லட்டுமா? எலிஸ் பெரி வந்து ஆடினதா ஜெயிக்கும் போல வேற யாருனாலையும் ஜெயிக்க வைக்கவே முடியலடா ஆர்சிபியை. தோனி ஃபேன் பாருங்க. ஐ சோல்டு மை பைக் ஜஸ்ட் டு see தல தோனி ஆல் த வே ஃப்ரம் கோவா. பைக் எல்லாம் சோல்ட் பண்ணிட்டியா? என்னையா அது? ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்தா ஈஸியா பட்ஜெட்டோட முடிச்சிருக்கலாம். இது தெரியாம பைக் வித்துட்டானே. ஐடியா இல்லாதவனா இருக்கான். சரி ஓகே guys, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி.